1200 ரூபாய். அதே இப்பங்க பாரு ஒரு Dress 1500 ரூபாய். இந்த Dress நீ எடுத்து கொடுப்ப அவர் வாங்கி வாங்கி போடுறாரா? ஆமா. கொஞ்சமா வாங்கலாம்னு பார்த்தா ஒரு மூட்டையே வாங்கிட்டாரு பேபி. இப்போ நான் சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கேன் ஷாப்பிங். எங்க அண்ணன் இறந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எங்க அம்மா பண்டு கட்டுறதே வந்து விட்டுட்டாங்க. அது ரஷிதா ஹாய் சொல்றா फ्रेंड्स. ஆமா ஹாய் फ्रेंड्स. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷாப்பிங் தான் கிளம்புறோம். தீபாவளி வந்துருச்சு இல்லையா? தீபாவளிக்கு நான் நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கேன், பலகாரம்லாம். ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொரு டைமும் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வாங்குற மாதிரி இருக்கு. ஸோ அதனால மொத்தமா போய் ஷாப்பிங் பண்ணலாம்னு இருக்கோம். தர்ஷிதா உனக்கு சரியாயிச்சாமா? ஃபீவர் சரியாயிச்சாமா? சரி. அப்பாக்கு முத்தா கூட எப்படி முத்தா குடுக்குற பாருங்க. அம்மாக்கு முத்தா குடிச்சிட்டா? அம்மாக்கு அதேதான். சரி நம்ம போலாமா? பாப்பாவுக்கு பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சரியாகிடுச்சு. அதான் கொஞ்சம் ஜாலியா இருக்கும். அவளும் வந்து பாத்தீங்கன்னா முகலாம் இப்ப கொஞ்சம் தெளிஞ்சிருச்சு. முன்னாடி இப்படியே இருந்தா, இப்படி வாய மூடிட்டு இருந்தா. சோ இப்போ சரியாயிடுச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாயில இருந்து சரியாயிடுச்சு. அவரே காட்டுறாரு. போலாம். மாலுக்கு வந்து வந்தாச்சு. இப்போ போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கிராசரிலாம் ஷாப்பிங் பண்ணிடலாம். அங்க தேவையான பொருள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேற என்னென்னலாம் பண்றோம்னு பார்க்கலாம். ஓகே ஓகே போலாமா? ஸ்மார்ட் பஸ்ஸார் தானே பேபி? ஆமா. எப்படி நீ தூக்குனா மட்டும் பாப்பா கரெக்டா ஏஞ்சிக்குது? அதுதான் நீ தூங்குனா தூங்கினா வரும். இப்போ நான் சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கேன் ஷாப்பிங்கா. குட்டி பொண்ணு ரஷ்தா உனக்கு என்ன வேணுமோ இப்படி எடுத்து போட்டுங்க. ஓகே என்னது? ரஸ்கா? யார் சாப்பிட்றது ரஸ்க்கு? வேணாவா? சரி. என்ன ஜெச்சிதா நம்ம ஐட்டம் இந்த ஐட்டம்லாம் கிடையாது பேபி. நம்ம இப்போ வாங்க வேண்டிய பொருள் மளிகை பொருள். ஆமா போ கடைசியா போ. ஒரு ட்ரம்ல கொட்டி வச்சிருப்பாங்கல்ல. நம்ம சொன்னால நம்ம லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ண போறோம் ஃபுட் ரிலேட்டடா. அதனால வந்து அந்த சிறுதானிய பொருள்லாம் நிறைய வாங்க போறோம். போய் வாங்க வாங்க வாங்க. அதுக்காக தான் நீ ஸ்பெஷல் ஷாப்பிங். என்னடா வாங்கிக்கணும்? இந்த டிஷ் ஷாப்பிங் பண்றாரு ஜெச்சிதா. நீ எடுத்து கொடுப்ப அவர் வாங்கி வாங்கி போடுறவரா? ஆமா. சரி சரி. அப்படி வந்து ஜெச்சிதா செம்ம ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கா. வெள்ளை எடுத்துக்கிறேன். ஓகே. ஆனால் இது பாவு வெள்ளமா நான் தெரியல. பாவு வெள்ளம் தான். வெள்ளையா இருக்கே பேபி. இந்த வெள்ளம் தான் நல்லது. என்னம்மா சாப்பிட்றது கேட்குறாடி வெள்ளத்தாவா? சாப்பிட்டு தான் இருக்கா அவள் இருந்தா. சரி. ஏய் ஜெச்சிதா சாஞ்சு பாக்குறாரு. அப்படியா? ஏன்னா சூப்பரா இருக்கு. விலை அதிகமா இருக்குமா? குரங்கு பாம்பு. ஜெச்சிதா குடு குடு. முட்டா கொடுத்துங்க. இது வாங்கிக்கலாமா? நல்லா இருக்குதுல்ல அழகா. பனி வாங்கினாலே வாங்கி வாங்கி முட்டை கொடுக்குறாரு. வேற என்ன வேணும் உனக்கு? எல்லாமே தான் கேட்குறாரு. சூப்பரா இருக்குல்ல எல்லாமே. இது என்னதுமா? என்னம்மா அது? இது என்ன டிஷ்? அனி யானை. இது வாங்கிக்கலாமா? இதா? இது வேணுமா? இது வேணுமா? இது வேணுமா? இது வேணுமா? யானையா? யானை தான் வேணுமா? யானை தான் வேணுமா? வேலை அதிகம் இது. சரி இது அதுல வச்சுக்க வாங்கிக்கலாம். என்னது? ஃப்ளோர் கிளீனரா? சரி சரி. இதெல்லாம் அதெல்லாம் என்னாலும் தெரியலையே. டோமேக்ஸ். தேவையானதை மட்டும் வாங்க, எல்லாத்தையும் வாங்காத. தேவையானதான் பார்த்துன்னு இருக்கும் பேபி. எதுலாம் தேவை எதுலாம் தேவையில்லைன்னு பார்க்கணும். சரி சரி. பொண்ணு படம் வரையிற தரும். எல்லாத்தையும் எடுத்து கட்டி போடுறது. கொஞ்சமா வாங்கலான்னு பார்த்தா ஒரு மூட்டையே வாங்கிட்டாரு பேபி. நான் பேபி மூட்டை கட்டிட்டு போற மாதிரி இருக்கேன். ஜெஷிதா பொண்ணு போலாமா? அம்மா கிட்ட வாயேன். சாக்லேட் வாங்கி கொடுத்தல, அதனால தான் உங்ககிட்ட ஒட்டின்னு இருக்கா. இந்த ரண காலத்துலயும் ஒரு கிளி கிளி பண்ற மாதிரி
சாக்லேட் கேட்டுன்னு இருக்காரு அவரு. வாங்கி தர மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டா நான் சொன்னதுனால என் பக்கமே ஒரு திரும்ப மாட்டா. அம்மா கிட்ட போ, அம்மா கிட்ட போ, அம்மா கிட்ட போ ஜெஷிதா, அம்மா கிட்ட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஷாப்பிங் வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடை போடுற கடைக்கு தான் போகிறோம். அங்கே போய் நம்ம துணி வந்து ஷாப்பிங் பண்ணலாம் பாப்பாக்காக. அங்கே காசுமே பெரிய பெரிய சைஸாக இருந்தது. நிறைய டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கவே முடியல. இந்த டைம் வந்து இருக்கான்னு போய் பார்க்கணும். தீபாவளி வருது இல்லையா, இருக்குமான்னு தெரியல. ஆமாம், போய் பார்க்கலாம். போலாமா? என்ன பண்ணுறீங்க? ஸ்நாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்நாக்ஸை கொழுக்கட்டை, அப்புறம் அடை, கொழுக்கட்டை அடை எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க 2 பேரும். டைம் ஆகிடும், எப்படி இருந்தாலும் மணி வீட்டுக்கு போதாலையும் 10 ஆகிடும். கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்க கடைக்கு வந்திருக்கோம். எடை போகிற கடைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். அங்கே போய் ஒன்று பொறிக்க எடுக்க ரொம்ப லேட் ஆகிடுது. அதனால ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு போனால் கரெக்டாக இருக்கும். எப்படி நான் கீழே ஒரு ட்ரெஸ் பார்த்துட்டு வந்துட்டேன். அந்த ட்ரெஸ் மேலே இருக்கான்னு பார்க்கணுமா? ஒயிட் கலரில் பூ போட்ட ட்ரெஸ். குளிர் நாள் வருதுல்ல, அது மாதிரி வாங்கிக்கோ ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ட்ரெஸ் அழகாக இருக்குது. ஒரு 6 மாதம் பாப்பா போடலாம்ல. 6 மந்த் தான், 6 மந்த் அது 3 மந்த்ஸ் தான் மாதிரி இருக்கு. நான் எடுத்திருக்க ட்ரெஸ் எல்லாமே குட்டியாக தான் இருக்கு. பாப்பா சைஸுக்கு பெருசாக தேடி எடுக்கணும் போல. தேடு, பாப்பா சைஸுக்கு எடு பார்ப்போம். ஜெஷிதா இங்க வாமா, வா வா வா. இருந்தா பெருசா இருக்குது, இல்லைன்னா குட்டியா இருக்குது. அவ சைஸுக்கு தேடணும் இல்லையே. இது டாப் மாடல் நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கும். அது ஒண்ணா எடுத்துக்க. அது குடோன் மாதிரி இது. தேடி எடுக்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா இருக்கு. சூப்பரா இருக்கேப்பா. வெள்ளட்ட துணி கூட வந்து முக்காவாச்சு ரம்பிடுச்சு. டிஷர்ட் எடுத்துட்டு அடுத்து பேண்ட் எடுக்கிறோம். அப்படியே இது மாதிரி வந்து கும்பலா போட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் தேடி தான் எடுக்கணும். மழை போல கூச்சி வச்சிருக்காங்க. ஒரு பக்கெட் ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளோ இடம் இருக்குன்னு தெரியல. போய் வெயிட் போட்டு பார்த்தா தான் தெரியும். இது 2 கிலோ இருக்கும் போல. ஆமா, பாப்போம் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஆமா, இப்போ எங்க இந்த பேக்ல பிடிச்சிக்கிட்டு போறேன். மெதுவா ஆமா ஜெஷிதா, மெதுவா ஏறி படியில. எவ்வளோ வேகமா வரா பாரு அவன். ஜிப்பு ஜிப்பு ஜிப்பு. சரியா போயிடுச்சுன்னா போதும், வால் முளைஞ்சிரும். 2 கிலோ இருக்குமான்னு தோராயமாக சொன்னேன். 2 கிலோ கிட்ட இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்தாச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. என்னென்னலாம் எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் பார்க்கலாம். ஓகே, போகலாம். வீட்டுக்கு போகலாமாமா? சரி, இப்போ தான் அடங்கவே இல்லை. இவ்வளோ பிடிச்சதே நான் டயர்ட் ஆகிட்டேன். அந்த கூட்டத்தில் துணி தேடுறது கூட நான் டயர்ட் ஆகல. இவ்வளோ கையில் பிடிச்சி வச்சிருக்கேன். நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன்பா. போகலாமா? பாய் சொல்லு ஜெஷிதா. தண்ணியா? இப்பதான் தண்ணி குடிச்சாரு. முன்னாடிலாம் தண்ணி சொல்ல மாட்டேன், அதுதான். இப்ப தண்ணி சொல்லிக்கிட்டவங்க அழகா தண்ணி தண்ணி. என்னதான் ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி எல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க வீட்டுல தீபாவளிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பண்டு கட்டி வைப்பாங்க. ஒரு பண்டு கட்டி ஷாப்பிங் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாசம் வந்து பாத்தீங்கன்னா 350 200 சொல்லிட்டு அது மாதிரி பண்டு கட்டுவாங்க. அது மாதிரி அப்படியே ஒரு 11 மாசம் கட்டிட்டே வந்தா இந்த தீபாவளி மாசம் வந்த உடனே என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு மூட்டை நிறைய மளிகை ஜாமான் வந்துடும். மளிகை ஜாமான், ஸ்வீட்டு, பட்டாசு, அதுக்கப்புறம் தவளை, ஏதாவது தவளை இல்லைன்னா வெள்ளி பொருள், வெள்ளி காசு. நம்ம எவ்வளவு ஒருத்தரம் வந்து காசு கட்டுறோமோ, அந்த இன்ஸ்டால்மெண்ட் கட்டுவோம்ல, ஸோ அது எவ்வளோ கட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருள்லாம் கொடுத்துருவாங்க. மளிகை ஜாமான் ஒரு மூட்டை நிறைய வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பெரிய பெரிய பொருளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பொருள், ஆமாம் ஒரு 25 பொருள் 30 பொருள்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பெரிய லிஸ்ட்டாக கொடுப்பாங்க. அப்போ வந்து நாங்கள் ஜாலியாக வாங்கி வச்சிருப்போம். நாங்கள் எங்கள் அண்ணன் இறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எங்கள் அம்மா பண்டு கட்டுறதே வந்து விட்டுட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக 2 பண்டுலாம் கூட கட்டி வைப்பாங்க. நான் வந்து நகைக்குன்னு ஒரு பண்டு கட்டுவாங்க, பட்டாசுன்னு ஒரு பண்டு கட்டுவாங்க, அந்த மல்லிகை ஜாமான்னு சொல்லிட்டு நிறைய பண்டு பிடிப்பாங்க. யாரெல்லாம் பண்டு பிடிச்சி இது மாதிரி தீபாவளி வரும்போது மொத்தமாக பொருள் வாங்கி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நாங்கள் என்னென்னலாம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடும் காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக பாப்பாவுக்கு நிறைய ட்ரெஸ் வந்து எடை போடுற கடையில் வாங்கி வந்திருக்கோம். எத்தனை ட்ரெஸ் இந்த டைம் வாங்கி வந்துருன்னு பார்க்கலாம். போன தடவை 35 27 அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக 25 30 அந்த ரேஞ்சில் தான் வாங்கி வருவோம். இந்த தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான காசுக்கு நிறைய ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். அங்கேயே வந்து சாக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அட்டை பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பேக் பண்ணி தராங்க ஃப்ரெண்ட்ஸ். கார்க்கு எடுத்துன்னு போனால் அழகாக அட்டை பாக்ஸில் வச்சு சூப்பராக எடுத்துன்னு வந்துடலாம். நல்லா டெவலப் பண்ணிட்டாங்கப்பா. எங்கடா அது பையன் காசு குத்து வாங்க சொல்லுவாங்க. காசு குத்து
சாக்குக்கு வாங்கணும் அப்படின்னு நினைச்சேன். கட்ட பையன் கிட்ட எடுத்துட்டு போன வண்டியில, பட் அவங்க சாக்கு கொடுத்துட்டாங்க. என்னப்பா என்னாச்சு? எறும்பு பூச்சி 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 பூச்சாமா? சரி சரி. ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பெரிய ஐட்டமே வந்து பாத்தீங்கன்னா ஜஷிதா அங்க பாரு யானை. நீ தானே ஆர்டர் பண்ணி வாங்கின ஃப்ரெண்ட்ஸ். இந்த யானை தான் வந்து பாத்தீங்கன்னா 50% ஆஃபர்ல போட்டாங்களா, அது வந்து வாங்கணும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பெரிய யானை ஜஸ்விதா விளையாடுறதுக்கு. ஃபர்ஸ்ட் அது உள்ள இருந்து எடுத்தது யானை பொம்மை. ஆமா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்விதா தான் ஆசைப்பட்டு வாங்கினாரு அந்த யானை பொம்மை. நல்லா சாஃப்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு அந்த பொம்மை. நான் வாங்கிட்டு வரும்போது நிறைய பேர் சூப்பரா இருக்கு சொன்னாங்க. ஒருத்தவங்க நல்லா என்ன மாதிரி பெரியவங்க தான் ஐயோ அந்த யானை பொம்மை சூப்பரா இருக்கு சொல்லிட்டே போனாங்க. இது எல்லாத்தையும் மொத்தமா கீழே இறக்கிறேன். எடுத்து வச்சிரு. அப்புறம் என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன். இந்த பொருள் தான் வாங்கியிருக்க மாதிரி தெரியுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதே ரேட் அதிகம். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் பெருசா வாங்கியிருக்கோம்ல, சோ அதனாலதான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் லிக்விட் வந்து வாங்கணும். இது ஒரு 2 லிட்டர். அதுக்கப்புறம் இட்லி அரிசி ஒரு 2 கிலோ கிட்ட வாங்கணும். 2 கிலோ வாங்கிட்டு 3 கிலோ இட்லி அரிசி வாங்கணுமா? ஓகே. நிறைய ஐட்டம். ஃபர்ஸ்ட் முக்கியமா நெய், மில்கி மிஸ்ட் நெய் வந்து வாங்கினேன். இது நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கேன் நான். அதுல நான் வந்து ஜிஆர்பி வாங்குவோம், அப்படி அந்த உதயம் தானே வாங்குவோம். நிறைய நெய்ல நிறைய இருக்கு. ஆமா. சோ இது வந்து ரொம்ப கம்மியா இருந்தது ரேட்டு. ஆர்கேஜி இல்ல ஜிஆர்பி ரெண்டுத்துல ஏதாவது வாங்குவோம். இது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மைசூர் பாக்கலாம் பண்ணும்போது நமக்கு நிறைய நெய் வந்து தேவைப்படும். அதனால நெய் டப்பா வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை பாக்கெட் வாங்கினேன். நாட்டு சக்கரை. அதுக்கப்புறம் விம் பாத்திரம் விளக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விம் லிக்விட் வந்து வாங்கினேன். இது வந்து நம்ம டப்பாவில் வாங்கினா விலை அதிகமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால சேஷையில வாங்கியிருக்கேன். டப்பா வந்து வீட்டுல வச்சிருக்கேன். ஸோ அதனால இதை கழட்டி அதில் ஊத்திக்கலாம், நம்ம ஊத்திட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால 2ஆ வாங்கிட்டேன். சரி. நெக்ஸ்ட் ரவை பாக்கெட். அவன் பாரு எப்படியே சாக்லேட் எடுத்துட்டா பாரு. சாக்லேட்டு அவ பொம்மை தூக்கிட்டா. யானை இவளுக்கு தூக்கவே முடியல. அந்த பன்னி நல்லா அழகா குட்டியா இருந்தது, அதே வாங்கி வந்துருக்கலாம் போல. ஏதோ இதையுமே கட்டி பிடிச்சிருந்தா அங்க விடவே இல்லை தெரியுமா அவ. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது மேல ஏறி உட்காந்து உருண்டு பிறந்த விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நாட்டு சக்கரை வாங்கினேன், ரவை வாங்கினேன். ரவை லட்டு பண்ணலாம். ரவையை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா சோமாஸ் செய்யணும்ல, சோமாஸ் வச்சு பூர்ணம் செய்யறதுக்காக. சாச்சியா எடுக்க கூடாதான் ஃப்ரெண்ட்ஸ். சாச்சி கேமராவை மறைக்கணும். மாட்டிக்கலையா? மாட்டிக்கலாம் ஒருத்தர். பாத்ரூம்லாம் க்ளீன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேண்டில் வச்சது இவர்தான் வாங்கினாரு இந்த ஸ்க்ரப். ஏன்னா பாத்ரூம் க்ளீன் பண்றவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம். சரி, நல்லா வந்து பாத்தீங்கன்னா இது ஒண்ணு வாங்கணும். அப்புறம் ஆர்பிக் வாங்கியாச்சு. வெல்லம், அப்புறம் தெனை கொஞ்சமா வாங்கியிருக்கேன். ஸோ தீபம் எண்ணெய். ஆமா, தீபம் எண்ணெய் காலி ஆயிடுச்சு, அதனால அது வாங்கினேன். பாத்திரம் விளக்கு, ஸ்க்ரப்பு, அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் மசாலா வாங்கினேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமா இந்த பாத்திரம் வந்து நான் வாங்கினேன். நல்லா சூப்பரா இருக்கு. இது எதுக்காகன்னா நம்ம நூடுல்ஸ்லாம் செய்யறோம்ல, நூடுல்ஸ் மக்ரூனிலாம் வேக வச்சு வடிகட்டுறதுக்கு வந்து பாத்திரமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பெருசா தாளாரமா இல்லை. நான் வந்து அந்த சின்ன புளி வடிகட்டும்ல அதுல தான் போட்டு அலசிட்டு இருப்பேன். ஸோ அதனால எனக்கு பெருசா வேணும்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம பன்னீர்லாம் செய்யறோம், எது செஞ்சாலும் நல்லா கிளீன் பண்றதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அலசறதுக்கு வந்து தேவைப்படும் சொல்லிட்டு இந்த ஃபில்டர் பாத்திரம் வாங்கணும். சூப்பரா இருக்கு, நல்ல ஸ்ட்ராங்கா ஹெவியான பாத்திரம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறமும் தேவைப்படும் நினைக்கிறேன், அதெல்லாம் வந்து இங்கே கிட்டே வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ். ஜஸ்விதாக்கு குட்டி குட்டி ட்ரெஸ் நிறைய எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெஸ் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். இந்த டைம் டவுசர் அதிகமா வாங்கல, டிஷர்ட் தான் நிறைய வாங்கி. டிஷர்ட் தான் நிறைய. ஆமா, டிஷர்ட் பேண்ட் வாங்கியிருக்கோம். சூப்பரா இருக்கு, வெல்வெட் பேண்ட் நல்லா சூப்பரா இருக்கு, நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்கு பாப்பாக்கு. சோ இப்போ மழை நாள் வந்ததுன்னா வச்சுங்க குளிராம இருக்கும். இது மாதிரி நல்லா உரப்பா இருக்குது, அதனால இதே மாதிரி எல்லாமே பார்த்து எடுத்தோம். பேண்ட் எடுத்திருக்கோம் ஒண்ணு. இப்ப பாப்பா போட்டிருக்க பேண்ட் சட்டை ரெண்டுமே அந்த கடையில எடுத்ததுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுமே எடை போற கடையில எடுத்ததுதான். அதுக்கப்புறம் 2 3 வெல்வெட், அதுக்கப்புறம் ஒயிட் கலர்ல ஒண்ணு, 4 இங்க பாருங்க சூப்பரா இருக்குல. இது 5 நல்ல மொத்தமா இருக்கு. இது பேபி வெயிட்டா இருக்கு. ஆமா, அந்த Black கலர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல மழமழன்னு ஒரு கிளாத் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு, நல்ல லெகின்ஸ் போடுற மாதிரி. 6 தூக்கி கீழே போடுடி. 6 இது ஒண்ணு 7
நல்லா பெருசு பேண்ட் 7 பேண்ட் நான் தான் எடுத்து வச்சேன் அப்படியே இருக்கு பாரு இங்க இதுவும் பேண்ட் தான் ஆமா இது சூப்பரா இருக்கே 8 ம் அதுக்கப்புறம் 8 பேண்ட் எடுத்துறோம் இதுவுமே பேண்ட் இருக்கு பாரு 9 பேண்ட் அதுக்கப்புறம் 2 டவுசர் 1 2 9 10 11 அடியில போடுறதுக்கு மட்டும் பார்த்தேன்னா 11 Dress மொத்தமா 11 Dress இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இந்த பாட்டம் மட்டும் 11 எடுத்துறோம் வேற லெவல் இந்த பேண்ட்லாம் நமக்கு கிடைக்கவே சூப்பரா இருக்கா சோ இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 11 இருக்கு அடுத்து டி-ஷர்ட் தான் டி-ஷர்ட் எல்லாம் நான் எடுத்தது பேண்ட் எல்லாம் பேபி எடுத்தாரு டி-ஷர்ட் பேண்ட் எல்லாமே என்னோட செலக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் சோ இது வந்து பாத்தீங்கன்னா கை இல்லாத இந்த கட்டு முண்டா பனியனா சூப்பரா இருக்கு இது பாப்பா சைஸ் கரெக்டா இருக்கும் பனியன் 1 இதுவே நல்லா மாடர்னா ஜீன்ஸ்லாம் போட்டா போடலாம் டாப் சூப்பரா இருக்கு இது நல்லா ஆமா ஸ்டைலா நான் வெளியில போட்டு போனாலுமே வந்து பாப்பாக்கு இந்த Dress தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு போவோம் வீட்டுக்கு மட்டுமே கிடையாது வெளியிலமே இதான் போட்டு போவோம் ஸோ இது மாதிரி நல்ல ஃபங்க்ஷன்லாம் போனா ஒரு சில ட்ரெஸ் பிராண்டா எடுப்போம் இல்லையா அது கொஞ்ச நேரம் அங்கே போட்டுக்கிட்டு உடனே கழட்டிட்டு இந்த Dress வந்து போட்டுருவோம் இது நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் ஸோ அதனால தான் நாங்கள் எப்பவுமே மேக்ஸிமம் இட போகிற கல்ல போய் எடுத்துட்டு வந்துடுவோம் 2 ஆச்சா நவுர் ஜஸ்டா இந்த டி-ஷர்ட் 3 4 பேண்ட் ஒன்று இருக்கு பாரு பேபி அப்ப வந்து 12 பேண்ட் இந்த டி-ஷர்ட் 5 கலரா டி-ஷர்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட் சூப்பரா இருக்கு இதெல்லாம் 6 இதுவுமே வெளில எல்லாம் போட்டு போலாம் 7 முழு கை வச்சது இது பேபி எடுத்தாரு நான் தான் எடுத்தேன் ஆமா 8 இது நான் எடுத்தா ரொம்ப சூப்பரா இருந்தது அழகா 9 10 இது சின்ன சைஸ் நான் எடுக்கவே இல்லையே இது அது எப்படி பாப்பா எடுத்து போட்டாலாம் எனக்கு தெரியலையே இது நான் எடுக்கவே இல்லை இவ்வளவு எடுத்துட்டு இருக்கிறா நீ எடுத்தியா இல்லையே நான் எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஜஷிதாவே ஷாப்பிங் பண்ணிருக்கா நாங்க அங்க எடுத்துட்டே இருந்தோம் இவ எல்லாத்தையும் எடுத்து உள்ள போறா பெருசு எடுத்து உள்ள போறா சின்னது எடுத்து உள்ள போறா நாங்க எடுத்து வச்சது எடுத்து போய் வெளில போட்டுட்டே இருந்தா செம்ம சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தா இவ இந்த Dress இவளே எடுத்திருக்கா அவளுக்கு போட்டு விடுவோம் அதை போட்டு விட்டுறலாம் இப்ப கரெக்டா இருக்கும் இது வந்து 11 இதோட சேர்த்தா இது வந்து டாப் ஜீனுக்கு போடுறது லூசானது டாப் மேல லூசா நல்லா இருக்கும் இது ஃபர்ஸ்ட் இதான் எடுத்தனே சூப்பரா இருக்கு கிளாத்துமே நல்லா இருக்கு அடடடடா அது வந்துனே இருக்கு 12 இது நான் எடுத்தது 13 இது 14 இது 1 15 இங்க பாருங்க ஒரு கவுன் இதுல கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து தேடி பார்த்தேன் கிடைக்கல இதான் கொஞ்சம் பெருசா இருந்தா பார்க்க நல்லா அழகா இருந்துச்சு கலர் சூப்பரா இருந்ததுனால இது எடுத்துட்டேன் எத்தனை 16 இங்க ஒரு டவுசர் 1 17 இதுல அதுல அப்ப 13 அது இதே ஒண்ணு இருக்குது பாரு இது நானே எடுத்தேன் சூப்பரா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் 18 இது ஒரு 18 அது ஒரு 13 18 Dress டாப் फ्रेंड्स 18 இது வந்து பாத்தீங்கன்னா பாட்டம் மொத்தமா 31 Dress அப்பாடா சங்கீதா நீ வாங்குன பாப்பாக்கு வாங்குன 31 Dress எவ்வளவு ரேட் சொல்லு சங்கீதா 1252 ரூபாய் 1252 ரூபாய்க்கு 31 Dress வாங்கிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கு फ्रेंड्स எல்லாமே இந்த Dress ஃபுல்லா பாருங்க 31 Dress 1200 ரூபாய் அதே இப்பங்க பாருங்க ஒரு Dress 1500 ரூபாய் फ्रेंड्स இது வந்து 1300 ரூபாய் இது வந்து 1300 பாருங்க फ्रेंड्स இது ஆனா ஃபங்க்ஷனுக்கு போட்டு போனா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல பாப்பாக்கு போட முடியாது அழுவ ஆரம்பிச்சிருவா சோ மேக்ஸिमम நாங்க இந்த மாதிரி எடுக்க மாட்டோம் அப்ப எப்பயாவது தேவைப்படும் போது வந்து பார்த்தனா எடுப்போம் சோ இந்த Dress வந்து மேக்ஸिमम ஒரு 2 டைம் போடலாம் 2 டைம் 3 டைம் அப்புறம் போட்ட மாதிரியே இருக்கும் ஒரே Dress போட்ட Dressே போடுற மாதிரி இருக்கும் பட் இந்த Dressலாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலா இருக்கும் 1250 ரூபாய்க்கு 30 Dress வேற லெவலா ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாச்சு फ्रेंड्स ஜீன்ஸ்லாம் போட்டு அழகா இந்த
இந்த டாப் போட்டுனா இதுவே மாடர்னா ஸ்டைலா இருக்கும். ஆமா. ஃபங்க்ஷன் இதுவே போட்டு போலாம் அழகா பார்ட்டி வேற மாதிரி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா ஷாப்பிங் வந்து முடிச்சாச்சு. ஒரு சில பேர் உங்களுக்கு மட்டும் நல்லா ட்ரெஸ் எடுக்கிறீங்க, பாப்பாக்கு மட்டும் எடை போற கடையில ட்ரெஸ் எடுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆமா, நமக்கு நல்லா கமெண்ட்ஸ் வந்து இருந்தது. பட் இது எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும் எங்களுக்கு. எது நாங்க எல்லாமே பாப்பாக்கு ஒண்ணுமே பார்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா செய்வோம். ஸோ அதனால எங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருக்கும். ஸோ இது நிறைய பேர் லாஸ்ட் டைமும் கேட்டிருந்தீங்க எங்க வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு. ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட், பாண்டிச்சேரியில ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட், கடை பேரு ஈமிஸ்ட். ஸோ சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ஆக்சுவலா ப்ரொமோஷனும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்ட்டு தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். பூச்சி வச்சிருப்பாங்க. ஆமா, நம்ம தேடி எடுக்கணும். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் வந்து பாத்தீங்கன்னா தேடி சைஸ் வந்து பார்த்து எடுக்கணும். ஸோ கொஞ்சம் வந்து பொறுமையா பார்த்து எடுத்தா நல்ல ட்ரெஸ்லாம் வந்து நமக்கு கிடைச்சிடும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு ஷாப்பிங் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் தீபாவளி, அப்புறம் பர்த்டே ரெண்டுமே ஒரே நாள்ல தான் வருது. அதுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தா வச்சுங்களா முடிஞ்சுது. அவ்வளவுதான் இந்த தடவை தீபாவளி பர்ச்சேஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ஷாப்பிங் வந்து எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்க. ஜெஷிதாவோட யானை பொம்மை யாராருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டாடா, பாய்.